அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வி.கே. கரிகாலன். இந்த புதிய ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு தொடர்ச்சியாக எங்கள் நாட்டுக்குள்ளே நிறைய பேருக்கான ஆப்புக்கள் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு கொண்டிருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் இந்த அரச சேவைகளில் ஈடுபடக்கூடியவர்கள், அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், எங்களோட காசில் நல்ல சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த நிறைய பேருக்கான ஆப்புக்கள் சம்பவங்கள் தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்குது. அந்த லிஸ்ட்டில் இப்போ புதிய ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதவியும் இணைக்கப்பட்டிருக்குது. அதைத்தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ ஒட்டுமொத்த உலகமுமே, இன்டர்நேஷ்னல் மீடியா எல்லாமே சிங்கப்பூரை ஒரு ஆச்சரியமாகவும் முன்னுதாரணமாகவும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை இப்போ சிங்கப்பூருக்கு உருவாகி இருக்குது. அது என்னன்றதையும் கண்டிப்பாக இது எங்களுக்கும் எங்கட நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாகவும், ஸோ அதையும் சிங்கப்பூரோட வரலாற்றிலே நடந்த ஒரு வரலாற்று சம்பவம், அதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இது ரெண்டையுமே முதல்ல பார்க்கலாம். அதுக்கு முதல்ல எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கணும்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் வி.கே. கரிகாலன் சர்ச் பண்ணி சொன்னால் ப்ரொஃபைல் வரும். அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அதே மாதிரி வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே, முதல்ல இந்த புதிய ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றதுக்கு பிறகு அவரோட ஆட்சியில் ஏற்கனவே இருந்த முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், இன்னும் இந்த மாதிரியான அரச பணிகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அரச சேவைகள் எல்லாமே குடும்பத்துக்கு வழங்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கான பாதுகாப்பு, ஓய்வூதியம், அது இதுன்னு சொல்லி தேவையற்ற எல்லா விடயங்களுமே மறுபடியும் மீள அரசாங்கம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த வகையில் இப்போ அந்த லிஸ்ட்டில் புதிய ஒரு பதவி அட் பண்ணப்பட்டிருக்குது. என்னென்னு சொன்னால், இலங்கையினுடைய மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர்கள் இவர்களுக்கு வழங்கப்பட்ட ஓய்வூதியங்கள் இனிமேல் வழங்கப்படாதுன்னு சொல்லி இப்போ இருக்கிற மத்திய வங்கியினுடைய ஆளுநர் நந்தலால் வீரசிங்க அவர்கள் ஒரு நோட்டீஸ் மூலமாக இந்த விடயத்தை அறிவிச்சிருக்கிறார். அதாவது 1949ஆம் ஆண்டு 58ஆம் இலக்க நாணய சட்டத்தின் பிரிவு விதிகளுக்கு அமைய 1998ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியோ அன்றைக்கோ அல்லது அதுக்கு பிறகோ இலங்கைக்குள்ள மத்திய வங்கியினுடைய ஆளுநராக பதவி வகித்த யாருக்கும் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு அவர்களுக்கான ஓய்வூதியம் வழங்கப்படாது. அதாவது அவர்கள் பதவி வகித்து கடைசியாக அந்த பதவியிலிருந்து விலகும் போது அவர்களுக்கு எவ்வளவு சம்பளம் வழங்கப்பட்டதோ அதிலிருந்து கிட்டத்தட்ட 74% அவர்களுடைய ஓய்வூதிய தொகையாக வழங்கப்படும். ஸோ அந்த தொகை அரசாங்கத்துக்கு ஒரு மேலதிக செலவுன்ற மாதிரியும் அந்த ஓய்வூதியத்தை இனிமேல் அவர்களுக்கு வழங்கப்படாதுன்னு சொல்லி இப்போ இருக்கிற மத்திய வங்கியினுடைய ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். ஸோ இது இப்போ ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுது. என்னென்னு சொன்னால், இந்த மாதிரியான சில தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தினாலே எங்களோட நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஓரளவுக்கு மேலே கொண்டு போகலாம். அந்த வாகனங்களை பார்த்தீங்க தானே, 107 வாகனங்களும் இந்த ஓய்வூதியத்தை கூட ஓரளவுக்கு விட்டுடலாம். அவர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகளை பார்த்தா ஜனாதிபதியினுடைய ஆலோசகருக்கு போர்ஷி வாகனம் வழங்கப்பட்டிருக்குது. ஒரு ஹை லக்ஸரி அதி உயர் சொகுசு வாகனம் வழங்கப்பட்டிருக்குது. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி தான் அது எல்லாமே பார்க்கும்போது இருந்தது. எல்லாமே அந்த 107 வாகனங்களும் அதி உயர் சொகுசு வாகனங்கள், டொயோட்டாவோடது, லேண்ட் க்ரூசியர், இந்த மாதிரி எல்லாமே அதி உயர் சொகுசு வாகனங்களாக தான் அங்கே நிறுத்தப்படுந்தது. ஸோ அதெல்லாமே தேவையற்ற ஒரு தண்ட செலவுகள் மாதிரி. அதே மாதிரி அவர்களுக்கு கொடுக்கப்படுற சலுகைகள் மட்டும் இல்லாமல் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு வேறு சலுகைகள், வெளிநாடு போகிறோம்னு சொன்னால் அவர்களுக்கான விசா சலுகைகள், அவர்களுக்கான டிக்கெட் சலுகைகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட அவர்களுக்கான தனித்தனியான வீடுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது எல்லாமே எங்களோட வரிப்பணம், நாங்கள் கட்டுற வரியிலிருந்து அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கான எங்களோட காசு தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டது. ஸோ அதுதான் இப்போ புதிய அரசாங்கத்தால் அதெல்லாமே நிறுத்தப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டு இனி வரப்போகிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும், இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு வரப்போகிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கட்டுப்படுத்தப்பட்ட சலுகைகள் தான் அவர்களுக்கு வழங்கப்பட போகுது. அவர்களுடைய ஜனாதிபதியினுடைய அந்த தேர்தல் பிரச்சார அறிக்கையிலே இந்த விடயங்கள் குறிப்பிடப்படுகிறது. என்னென்ன வாகனங்கள் கொடுப்போம், என்ன மாதிரியான சலுகைகள் அவர்கள் வழங்கப்படும் சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. ஸோ அதை வச்சு கொண்டு பார்க்கும்போது எதிர்காலத்திலையும் இது நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லி பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இன்னும் இருக்கக்கூடிய இந்த ஊழல்கள், சட்டவிரோத செயல்பாடுகள் எல்லாமே ஒழிக்கப்படணும்ன்றதான் எங்களோட நாட்டினுடைய ஒரு பிரஜைகளாக எங்கள் எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்போம். ஓகே, அதுக்கு அடுத்ததாக நான் சொல்ல போகிற விஷயம் ஒரு சரியான உதாரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால், இப்போ ஒட்டுமொத்த உலக மீடியாக்களும், இன்டர்நேஷ்னல் மீடியா எல்லாமே பேசிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம், சிங்கப்பூரினுடைய முன்னாள் அமைச்சர் ஒருத்தருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. 1 வருட சிறை தண்டனை. யாருக்குன்னு சொன்னால், முன்னாள் அமைச்சராக இருந்த சுப்பிரமணியம் ஈஸ்வரன் என்ற 62 வயது இருக்கிற ஒரு தமிழ் அமைச்சர் ஒருத்தருக்கு தான்
இந்த 1 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. எதுக்காகன்னு சொன்னால் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூரினுடைய சட்டங்கள் எல்லாமே மிக கடுமையான சட்டங்கள். முக்கியமாக சொல்ல போனால் போதைப் பொருளுக்கு எதிராக தூக்கு தண்டனை விதிக்கிற சட்டம் வந்து சிங்கப்பூரில் தான் பெரும்பாலும் வந்து அமுல்படுத்தப்படுகிறது. அது வந்து மற்ற நாடுகளில் இருந்தாலுமே அமுல்படுத்தப்படுற ஒரு நாடு, தூக்கு தண்டனை விதிக்கப்படுற நாடுன்னு சொன்னால், நிறைவேற்றப்படுற நாடுன்னு சொன்னால் அது வந்து சிங்கப்பூர்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான கடுமையான சட்டங்கள் வந்து சிங்கப்பூரில் இருந்து கொண்டிருக்குது. அதுக்குள்ளே வந்து அரசியல் தரப்பில் இருக்கக்கூடிய சில சட்டங்கள் என்னென்னு சொன்னால், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கான அதிகளவான சம்பளம் அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தால் வழங்கப்படும். ஆனால் அவர்கள் யாருமே யார்கிட்ட இருந்தும் நன்கொடைகளையோ பரிசு பொருட்களையோ பெறக்கூடாதுன்றது ஒரு கடுமையான சட்டம் சொல்லப்படுது. ஸோ அந்த சட்டத்தை மீறி இந்த சுப்பிரமணியம் ஈஸ்வரன் என்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 4 லட்சம் சிங்கப்பூர் டாலர் செலவிருக்கிற நன்கொடைகளையும் பரிசு பொருட்களையும் நிறைய பேர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டதா சொல்லி இவர் மேலே வந்து குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்குது. ஸோ இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட நேரத்தில் வந்து ஏற்கனவே இவர் ஒரு தப்பு செய்திருக்கிறார். அதுக்கான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கும் போதே அதை மறைக்கிறதுக்கான செயற்பாடுகளையும் இவர் ஈடுபட்டதா சொல்லி இவர் மேலே தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இப்போ அது நிரூபணமானதுக்கு பிறகுதான் இந்த 1 வருட தண்டனை வந்து இவருக்கு வழங்கப்பட்டிருக்குது. எதுக்காக அந்த நன்கொடை பெறக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ஒரு சட்டம் இருக்குன்னு சொன்னால், யாராவது ஒருத்தர் நன்கொடை பெற்றுட்டாருன்னு சொன்னால் அவர் வந்து சிலவள பக்கசார்பாக செயற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா, மக்களுக்கான சரியான சேவைகளை வழங்காமல் பக்கசார்பாக செயற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் இந்த சட்டம் வந்து அங்கே நடைமுறையில் இருக்கிறதா ஒரு விடயம் வந்து சொல்லப்படுது. ஸோ அதனால இப்போ இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற தண்டனை கிட்டத்தட்ட சிங்கப்பூரோட வரலாற்றில் கடந்த 50 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் முதலாக இவருக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை வழங்கப்படுகிறது. ஸோ அதனால தான் ஒட்டுமொத்த சர்வதேச மீடியாக்களும் இதை வந்து ஒரு ஆச்சரியமாகவும் எல்லா நாட்டுக்குமான ஒரு முன்னுதாரணமாகவும், ஏன்னு சொன்னால் ஒரு அரசியலில் இருக்கக்கூடியவர்கள்னு சொன்னால் இப்போ இலங்கை, இந்தியா இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே ஈஸியாக வந்து தப்பிச்சிடுவார்கள் தண்டனையிலேருந்து. ஆனால் சிங்கப்பூர் வந்து அதை பப்ளிக்காக நடைமுறைப்படுத்தியிருக்கார்கள்னு சொன்னால் கண்டிப்பாக ஏனைய நாடுகளுக்கான ஒரு மிக சிறந்த முன்னுதாரணமாக இருக்குன்னு சொல்லி தான் இது வந்து இப்போ பேசப்படுது. ஸோ கண்டிப்பாக அதே விடயம் வந்து இலங்கைக்குள்ளே நடைமுறைப்படுத்தப்பட்டால் எத்தனை பேருக்கு எத்தனை வருடம் சிறை தண்டனை விதிக்கப்படும் சொல்லி யோசிச்சு பாருங்கள். சும்மா நான் கற்பனை பண்ணி பார்த்தாலே பா என்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மிக சிறந்த உதாரணமாக இப்போ எங்கள் நாட்டுக்கு வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால தான் அந்த விடயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் விஷயம். இதை தான் நாங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு வச்சிருந்தோம். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கீழே ரெக்கமெண்ட் சொல்லலாம். அடுத்தடுத்த அப்டேட்ஸும் வந்து ஒரு ஃபயரான ஃபாஸ்டான அப்டேட்ஸும் தொடர்ச்சியாக வந்து இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காம இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.